3 சொல்றாங்க, 4 சொல்றாங்க. நீங்க எத்தனை கட்டிங் எட்ஜ்ன்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு 4 ஆப்ஷன் குடுத்துடுறாங்க. ஹவ் மெனி கட்டிங் எட்ஜஸ் ஆர் தேர் இன் ட்ரில் பிட்? ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் டி 4. இதுல நீங்க எதை கிளிக் பண்ணுவீங்க? 2 கட்டிங் எட்ஜ் இருக்கு. ட்ரில் பிட் வந்து சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் இல்ல. சிசில் தான் சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல். ட்ரில் பிட் வந்து மல்டி பாயிண்ட் கட்டிங் சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணுக்கு மேல கட்டிங் எட்ஜ் இருந்தாவே அது மல்டி பாயிண்ட். உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுக்கலாம். சிங்கிள் பாயிண்ட் கேட்டா, மல்டி பாயிண்ட் கேட்டா நீங்க மல்டி பாயிண்ட் தான் கிளிக் பண்ணணும். ட்ரில் பிட்ல 2 கட்டிங் எட்ஜ் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்டிங் எட்ஜ் கிடையாது. அந்த கட்டிங் எட்ஜ் படத்துக்கு வாங்க. அடுத்த ஸ்லைட் வாங்க. இதுல பாருங்க. இது ஒரு கட்டிங் எட்ஜ், இது ஒரு கட்டிங் எட்ஜ். இந்த 2 கட்டிங் எட்ஜுக்கு இடையில சிசில் எட்ஜ் கார்னர் ஒன்று இருக்கு. ட்ரில் பிட் நல்லா பாத்துருக்கீங்களா? டிப்ல எப்படி இருக்கு? ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி பிளாட்டா இருக்கும். அது அது வந்து சிசில் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. பெரிய சிசிலா இருந்தாலும் ஒண்ணுதான், சின்னதா இருந்தாலும் ஒண்ணுதான். அதுதான் சிசில் பாயிண்ட். ட்ரில் பிட்ல சிசில் பாயிண்ட் ஒரு விஷயம் இருக்கு. சிசில் பாயிண்ட் தான் இது. இந்த சிசில் எட்ஜ்னு சொல்லலாம். இது ஸ்ட்ரைட்டா இருக்கும். இந்த ட்ரில் பிட்டுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். இது என்ன ஆக்சிஸ்ல வருதோ அதுக்கு அப்படியே 90 டிகிரி இருக்கும் இந்த ஏரியா. இதுக்கு ஆங்கிள் கிடையாது. 90 டிகிரி. வெப் ஆங்கிள் கூட சொல்லலாம். ஓகே, கரெக்ட். அது இதுதான் வெப் ஆங்கிள். வெப் ஆங்கிள், ஹெலிக்ஸ் ஆங்கிள், ரேக் ஆங்கிள்ங்கிறது வேற. இந்த சிசில் எட்ஜுங்கிறது வந்து பிளாட்டா தான் இருக்கும். அது உங்களுக்கு அது ஆங்கிளே வராது, நேரா தான் இருக்கும். இந்த ட்ரில் பிட்டுக்கு பர்பெண்டிகுலர் 90 டிகிரி தான் இருக்கும். சிசில் ஆங்கிள் வந்து 90 டிகிரி தான். இந்த சிசில்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பா வாட்ச் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் சென்டர்ல. நம்ம ஆக்சுவலா பஞ்சுல எல்லாம் வந்து ஒரு பாயிண்டா இருக்கும். ட்ரில் பிட்ல பாயிண்டா இருக்காது. ரைட் சின்ன கோடு மாதிரி இருக்கும். இந்த கோடு தான் வந்து 2 கட்டிங் எட்ஜும் பிரிக்குது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, கட்டிங் எட்ஜ் 2 இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றதுக்காக தான் இது. இது ஒரு கட்டிங் எட்ஜ், இது ஒரு கட்டிங் எட்ஜ். இந்த இந்த கட்டிங் எட்ஜ் ரெண்டுமே தான் வந்து பேரலா. உங்களுக்கு சிப் வரப்ப பாருங்க, ஒரு சிப் வெளியே வராது, 2 சிப் வெளியே வரும். ஃப்ளூட் ரெண்டு ரெண்டு ஃப்ளூட் வழியா 2 சிப் வெளியே வரும். பாத்துருக்கீங்களா? ஒரு எட்ஜ்ல 2 சிப் வெளியே வரும். அதனால சிசில் வந்து மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல். ஒண்ணுக்கு மேல கட்டிங் எட்ஜ் இருந்தா மல்டி பாயிண்ட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் எழுதிடாதீங்க. டபுள் டபுள் கட்டிங் எட்ஜ், மல்டி கட்டிங் எட்ஜ் சொல்லலாம், 2ன்னு சொல்லலாம். 1 2 3 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா 2ங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கு, கட்டிங் எட்ஜ் ஆங்கிள். இந்த ஆங்கிள் தெரியுமா எவ்வளோன்னு? 118ங்கிறது டோட்டல் ஆங்கிள். இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா 59. இது ஒரு 59 டிகிரி, இது ஒரு 59 டிகிரி. டோட்டலா பார்த்தோம்னா 118, 118 டிகிரி. இது வந்து காமனா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ட்ரில் பிட்டோட கட்டிங் ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா 118 டிகிரி. அது மறந்துடாதீங்க. ஏன்னா அதுல ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே அது டிகிரி பத்தி ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா அதுல காம்ப்ளிகேட்டடா கேட்கணும்னா டிகிரி தான். ஓகே. அதே மாதிரி கிளியரன்ஸ் ஆங்கிள் ஒன்று இருக்கு. இந்த கிளியரன்ஸ் ஆங்கிள் எவ்வளவு டிகிரி? 12 டிகிரி. 8 இருந்து 12 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா கேட்கறாங்க. 12 மட்டும். உங்க ஆப்ஷன் கொடுக்குற ஆப்ஷன் வச்சுதான் நீங்க ஆன்சர் செலக்ட் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 8 to 12, 10 to 14 இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கும்போது நீங்க 8 to 12 கிளிக் பண்ணிக்கோங்க. காமனா கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து 10 டிகிரி கொடுத்துருக்காங்க, 12 டிகிரி கொடுத்துருக்காங்க, 8 டிகிரி கொடுத்துருக்காங்க, 14 டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா நீங்க அந்த 12 டிகிரி எவ்வளவோ அதான் கிளிக் பண்ணணும். அந்த 12 டிகிரி கிளியரன்ஸ் ஆங்கிள். அந்த 12 டிகிரி எதுவும் மறக்க வேண்டாம். ஓகே. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மார்ஜின், லேண்டு. இந்த மார்ஜின்ங்கிறது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது அந்த ஃப்ளூட்டுக்கு மேல ஒரு மெலிசான ஒரு ஏரியா அந்த ஸ்பைரல் ஃபயரை சுத்தி வரும். ட்ரில் பிட்டை சுத்தி வரக்கூடிய ஏரியா தான் லேண்ட். அதுதான் மேக்சிமம் டயாமீட்டர். 2 லேண்டுக்கு இடைப்பட்ட பகுதி தான் ட்ரில் பிட்டோடைய மேக்சிமம் டயாமீட்டர் லேண்ட். ஓகேங்க. அடுத்த படம். இது டைப்ஸ் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின். உங்களுக்கு என்னென்ன டைப் ட்ரில்லிங் மிஷின் தெரியும்? ரெஞ்ச் டைப்பு, பில்லர் டைப்பு, காலம் டைப்பு, ரேடியலு,
கேங் ட்ரில்லிங் கேங் ட்ரில்லிங் மிஷின். அதான் மல்டிபிள், அதாவது மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ்க்காக மல்டிபிள் ஸ்பிண்டிலோட செய்யக்கூடிய மிஷின் தான் கேங் ட்ரில்லிங் மிஷின். ஓகே, அப்புறம் ரேடியல் ட்ரில்லிங் மிஷின், அது ஆல்ரெடி சொல்லிட்டீங்களா? போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷின் இருக்குது, ஹேண்ட் ட்ரில்லிங் மிஷின் இருக்கு. நான் அது நுமேட்டிக் ஏர்லையும் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிக்லையும் பண்ணிக்கலாம். எல்லாமே போர்ட்டபிள் தான். எல்லாமே போர்ட்டபிள் தான். நம்ம என்னன்னா ஏரை வச்சு நம்ம சுத்த வைக்கிறோம், இது கரண்ட் வச்சு சுத்த வைக்கிறோம். அது ரெண்டுமே போர்ட்டபிள். இதுல நீங்க சிம்பிளா பாத்தீங்கன்னா போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷின். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷின் வந்தோம்னா பெஞ்ச் டைப், ஃப்ளோர் டைப். அப்ரைட் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னா ரேடியல் ட்ரில்லிங் மிஷின். ரேடியல் ட்ரில்லிங் மிஷின்ல 3 டைப் இருக்குது: பிளைன் டைப், செமி யூனிவர்சல் டைப், யூனிவர்சல் டைப். கேங் ட்ரில்லிங் மிஷின் அதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஸ்பிண்டில் மிஷின், டீப் ஹோல் ட்ரில்லிங் மிஷின், 2 டைப் இருக்கு. அந்த டீப் ஹோல் ட்ரில்லிங் மிஷின்ல வெர்டிகல் டைப், ஹரிசாண்டல் டைப். நீங்க ரொம்ப எலாபரேட்டா போக வேண்டாம், பொதுவா நீங்க பாத்துக்கலாம் டைப்ஸ் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின்ஸ். அடுத்தது ஸ்லைடு. இப்ப ஒரு ட்ரில்லிங் மிஷின் நான் போய் வாங்கணும், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் நீங்க அவ்வளவுதான், உங்களுக்கு அந்த கொஸ்டின் வராது, பட் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடையில போய் நம்ம நீங்க கம்பெனி வச்சிருக்கிறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்க, ஒரு ட்ரில்லிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன சொல்லி வாங்க முடியும் நம்ம ட்ரில்லிங் மிஷின் வாங்கும்போது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரில்லிங் மிஷினோட டைப். அது வந்து பெஞ்ச் டைப்பா, இல்ல ரேடியலா, யூனிவர்சலா, செமி யூனிவர்சலா, கேங் ட்ரில்லிங் மிஷினா, என்ன வகைங்கிற சொல்லிடுறோம். அடுத்தது ஸ்பிண்டில் பொறுத்தக்கூடிய ட்ரில்லின் அதிகபட்ச டயா. அந்த ட்ரில்லிங் மிஷின்ல மேக்ஸிமம் இவ்வளவுதான் ட்ரில் பண்ண முடியும். 21 ட்ரில் தான், 21 mm தான் ட்ரில் பண்ண முடியும். இல்ல 45 mm ட்ரில் பண்ணலாம், இல்ல 75 mm ட்ரில் பண்ணலாம். அந்த ஸ்பிண்டில் இருக்கக்கூடிய குயில் இருக்கக்கூடிய போர் சைஸ். உங்களுக்கு ட்ரில்லிங் மிஷின் ஸ்பிண்டில் எதுல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? குயில் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும். குயில் பார்த்துருக்கீங்களா? குயில்னா பறக்கிற குயில் இல்ல, ட்ரில்லிங் மிஷின்ல ஒரு குயில் இருக்கு. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, அவுட் சைட்ல ரேக் இருக்கும். ட்ரில்லிங் மிஷின் ஆட்டோ ஃபீட் கொடுத்து நம்ம டவுன் பண்றதுக்கு, அப் பண்றதுக்கு எல்லாமே அந்த குயில் தான் யூஸ் ஆகுது. ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அதுக்குள்ளதான் ஸ்பிண்டில் லொக்கேட் பேரிங் போட்டு ஸ்பிண்டில் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இந்த குயில்ங்கிற பார்ட் ரொட்டேட் ஆகாது, ஒன்லி அப் டவுன் ஆகும். இப்போ ஆட்டோ ஃபீட் கொடுத்தா எப்படி மிஷின் அதுவே ட்ரில் பண்ணி வருது, அது ஆட்டோ ஃபீட் எல்லாம் கொடுக்கறதுக்காக அது ரேக்கா வெட்டியிருப்பாங்க. ரேக் அண்ட் பினியன் சிஸ்டம் எல்லாமே அந்த குயில்ல தான் வரும். அது குயில்னு சொல்லுவாங்க. அந்த குயிலுக்குள்ளதான் ஸ்பிண்டில் இருக்கும், பேரிங் போட்டு லொக்கேட் பண்ணி ஸ்பிண்டில் த்ரூவா ஓட விடுவாங்க. அந்த ஸ்பிண்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவையோ சாக்கெட்டையோ பொருத்தி நம்ம ட்ரில் பிட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம தேவையான வேலையை செஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அதுல ரெண்டாவது ஸ்பெசிஃபிக் ஸ்பிண்டில் பொறுத்தக்கூடிய ட்ரில் பிட்டோட அதிகபட்ச டயாமீட்டர். மேக்ஸிமம் அவ்வளவுதான் பண்ண முடியும். நம்ம கடையில வாங்கும்போது அதை சொல்லி தான் வாங்க முடியும். எனக்கு இப்போ நீங்க ஒரு 40 mm ட்ரில் பண்ணணும் அப்படின்னா 23 mm ட்ரில் பண்ற மிஷின் வாங்கிட்டு தான் வேஸ்ட். அதை கேட்டு வாங்கணும். அடுத்தது மெஷின்ல பொறுத்தக்கூடிய ஒர்க் பீஸ் அளவு. இவ்வளவு பெரிய பீஸ் தான். இப்ப நமக்கு ஒரு மிஷின் வாங்குறோம், நம்ம பெரிய ஜாப்பா போட்டு ட்ரில் பண்ணணும், பெரிய ஜாப்ல நிறைய ஹோல்ஸ் போடணும். இப்போ உங்களுக்கு ஒரு 2 மீட்டர் பிளேட்ல ஹோல்ஸ் போடணும் அப்படின்னா அந்த பெட் என்ன சைஸுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும் மிஷின் வாங்கும்போது. சின்ன பெட்டை வாங்கிட்டு வந்துட்டு பெருசா வைக்க முடியாது. அதனால நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த மிஷின்ல பொறுத்தக்கூடிய ஜாப்போட சைஸ் சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது அந்த டேபிளோட அளவு. இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். இந்த டேபிளோட அளவு பொறுத்து தான் ஒர்க் பீஸும் வரும். இது ரெண்டும் ஒன்று தான். அதே மாதிரி ஸ்பிண்டில் நகரம் அதிகபட்ச தூரம். அந்த ஸ்பிண்டில் வந்து எவ்வளவு தூரம் வந்து உள்ள நகரும் மூவ்மெண்ட். அந்த ஸ்பிண்டிலோட ஹைட் பார்த்தீங்கன்னா எல்லா மிஷின்லையும் ஒரே மாதிரி இருக்காது. எனக்கு 10 mm ட்ரில் பண்ணா போதும், எனக்கு தேவை அவ்வளவுதான் அப்படின்னா அதுக்கேற்ற மிஷின் வாங்கிக்கலாம். எனக்கு 200 mm ட்ரில் பண்ணணும், 300 mm ட்ரில் பண்ணணும், 400 mm ட்ரில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பிண்டில் வந்து டவுன் ஆகிற மாதிரி மிஷின் வாங்கணும். இந்த விஷயம் ஒண்ணு. அது ஸ்பிண்டில் ஸ்பீடு மட்டும் ஸ்பீடுகள் எண்ணிக்கை. எல்லா ட்ரில்லிங் மிஷின், ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அதுல ஸ்பீடு எல்லாம் கொடுத்துருப்பான், லிவர் கொடுத்துருப்பான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி. அது எல்லா மிஷின்லயும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம தேவைக்கு பொறுத்து ஒரு 10 ஸ்பீடு, ஒரு 20 ஸ்பீடு, இல்ல 50 ஸ்பீடு, அந்த வேலைக்கு ஏற்ற நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவை மாதிரி அந்த ஸ்பீட், நம்பர் ஆஃப் ஸ்பீடு நம்ம செலக்ட் பண்ணி வாங்கணும். இந்த பாயிண்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷினோட வெயிட். இப்ப நமக்கு ஒரு சின்ன ஏரியாவா இருக்கும், அதுல கூட பெரிய மிஷின் வைக்க முடியாது. நம்ம இல்ல ஃப்ளோர்ல வைக்க போறோம். ஒரு சில இடத்துல வந்து பர்டிகுலர் ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டன், அரை டன் மிஷின் தான் வைக்கணும், ஒரு 200 கிராம் 200 கிலோ மிஷின் தான் வைக்கணும். அப்படிங்கிற இடத்துல 500 கிலோ மிஷின் வைக்கக்கூடாது. அந்த மிஷினோட வெயிட், எனக்கு மிஷின் இவ்வளவுதான் வெயிட் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லி வாங்க போறோம். அடுத்தது மோட்டர். இப்போ ட்ரில்லிங் மிஷின் தான் கன்ஃபார்ம் மோட்டர் இருக்கும். அந்த மோட்டரோட பவர் ஹெச்பியில் இருக்கும், இல்லை கிலோ வாட்ஸ்ல இருக்கும். ஹெச்பிக்கு கிலோ வாட்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா?
ஹெச்பி அப்படிங்கிறது என்ன, கிலோ வாட்ஸ்ங்கிறது என்ன? ஹெச்பி அப்படின்னா 1 ஹார்ஸ் பவர். இது வந்து பழைய சிஸ்டம். மோஸ்ட்லி இன்னும் ஹெச்பியில தான் வரும், மோட்டர் எல்லாமே ஹெச்பிலையும் வரும், கிலோ வாட்ஸ்லயும் வரும். கிலோ வாட்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு வாட்ஸுங்க, ஒரு வாட்ஸ் 1000 வாட்ஸுங்கிறது ஒரு கிலோ வாட்ஸ். அதாவது 746 வாட்ஸுங்கிறது ஒரு ஹெச்பி. 1 ஹெச்பிக்கு எத்தனை வாட்ஸ்னு கேட்டாங்கன்னா 746, 746 வாட்ஸ் ஈக்குவல் டு 1 ஹெச்பி. இது சும்மா ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வேற அலைட்ரேட் மாதிரி கூட உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். ஓகே. அடுத்தது ஃப்ளோர் ஏரியா. இப்போ நமக்கு எவ்வளவு ஃப்ளோர் ஏரியாவோ அதுக்கேற்ற மிஷின் தான் வாங்க முடியும். எனக்கு 10 ரூம் தான் இருக்குது, அதாவது ட்ரில்லிங் மிஷின் வைக்கணும்னா கூட பெரிய மிஷின் வாங்கி வச்சுக்க முடியாது. இந்த ஃப்ளோர் ஏரியா இவ்வளவுக்குள்ளதான் எனக்கு மிஷின் இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம மிஷின் வாங்க போறோம். இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறாங்களா இல்லையா தெரியல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த விஷயத்த. ஒரு ட்ரில்லிங் மிஷின் இல்லைன்னா ட்ரில்லிங் அப்படின்னா அது எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ணணும், அதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் அது. இதையும் அடிஷனலா வச்சுக்கோங்க. கட்டிங் ஸ்பீடு. இப்போ ட்ரில் பிட்டோட கட்டிங் ஸ்பீட் கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியுமா எல்லாத்துக்கும்? என்ன ஃபார்முலா? πdn/1000 மீட்டர் பர் மினிட். இந்த πd என்னன்னு தெரியுமா? என்னங்கிறது ஆர்பிஎம், நம்பர் ஆஃப் ஆர்பிஎம் கிடையாது, ரெவல்யூஷன் பர் மினிட். என்னங்கிறது ஆர்பிஎம். அதுக்காக உங்களுக்கு கொடுத்த கொஸ்டின்ல கூட கொடுத்துருக்கலாம். என்னங்கிறது ஆர்பிஎம், டிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த ட்ரில் பிட். பைக்கான வேல்யூ உங்களுக்கு தெரியும், 22/7 இல்லைன்னா 3.142. இந்த ரெண்டு வேல்யூ உங்களுக்கு தெரியும். 1000 டீனா டயாமீட்டர் ஆஃப் த ட்ரில், என்னன்னா ஸ்பிண்டில் ஸ்பீடு ஆர்பிஎம். ஓகேங்களா? இந்த இது கொஞ்சம் கிளியரா தெரியாத மாதிரி இருக்குல்ல? இதாக இருக்க முடியுமா, அன்மியூட் இது? ஓகே. இப்ப கட்டிங் ஸ்பீடு வந்து எல்லா மெட்டீரியலுக்கும் ஒரே மாதிரி ஸ்பீட் நம்ம வைக்க முடியாது. அந்த மெட்டீரியலுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸுக்கும் மெட்டீரியலோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஸ்பிண்டில் ஸ்பீடை செலக்ட் பண்ண போறோம். இது ரொம்ப டீப்பா இல்லை, ஓவராலா ஒரு மைல்டு ஸ்டீல் அப்படின்னா 2 டைப் ட்ரில் பிட் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹெச்எஸ்எஸ் ட்ரில் பிட்டு, கார்பன் ஸ்டீல். அந்த ட்ரில் பிட்டோட மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரியும் ஸ்பீட் நம்ம பண்ண முடியும். ஹெச்எஸ்எஸ் தாங்கும். ஹெச்எஸ்எஸ் வைக்கிற ஸ்பீடை கொண்டுட்டு போய் நம்ம கார்பன் ஸ்டீல் வச்சோம்னா ட்ரில் பிட் உடனே மடங்கி போயிடும். ஹை ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா விலை அதிகமா இருக்கும், அது ஹார்ட்னஸ் அதிகம், அது மோர் ரிஜிடிட்டி. அதோட கம்பேர் பண்ணும்போது கார்பன் ஸ்டீல் கம்மி தான். ஹார்ட்னஸ் கம்மி. அப்படி இருக்கும்போது இப்போ மைல்டு ஸ்டீல் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடு வைக்கிறோம் அப்படின்னா 24 to 45, அதாவது ஹெச்எஸ்எஸ்க்கு. அதே கார்பன் ஸ்டீல் ட்ரில்லா இருந்ததுன்னா 9 to 17. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இருந்தது அப்படின்னா, ஏன்னா மைல்டு ஸ்டீலோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொஞ்சம் ஹார்ட்னஸா இருக்கும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை குறைக்கணும். 18 to 21 வந்து ஹெச்எஸ்எஸ் ட்ரில்லுக்கும், 7 to 11 வந்து கார்பன் ஸ்டீலுக்கும் வைக்கிறோம். அடுத்து கேஸ்டைன். கேஸ்டைன்ல பார்த்தோம்னா 21 to 30 வைக்கிறோம். இந்த கேஸ்டைன் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு கொஞ்சம் அதிகமான ஹார்ட்னஸ், மைல்டு ஸ்டீல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது இன்டர்மீடியட் மாதிரி கேஸ்டைன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 21 to 30, 9 to 15 கார்பன் ஸ்டீலுக்கு. அடுத்து காப்பர். காப்பர்ல ட்ரில் பண்றோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த காப்பரும் வந்து கேஸ்டைனும் நியரஸ்ட் வேல்யூ தான் இருக்கும். கேஸ்டைனும் காப்பர்லேயே பண்ணும்போது 18 to 30, 7 to 15. அலுமினியம் இல்லை அதோட அல்லாய்ஸ், அலுமினியத்துல டூரா அலுமினியம், அலுமினியத்துல காம்போசிஷன் நிறைய இருக்கு. அந்த அலுமினியம் காம்போசிஷன்ல நம்ம ட்ரில் பண்றோம் அப்படின்னா 60 to 90 ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சாஃப்ட் மெட்டல் அது. ஏன்னா கம்மியா வச்சோம்னா நமக்கு ப்ராப்பரா மெட்டீரியல் எடுக்காது. 60 to 90. இதே வந்து கார்பன் ஸ்டீலா இருந்ததுன்னா 24 to 45. பிராஸ், பிரான்ஸ் இதை பண்ணும்போது அதே 60 to 90, 24 to 45 இதெல்லாம் சேம் தான். நான் பிரஸ் மெட்டலுக்கு இந்த ஸ்பீட். இது வந்து ரொம்ப டீப்பா இல்லை, ரொம்ப டீப்பா பெரிய கேட்லாக் இருக்கு, ஓவரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். ஓகே. அடுத்தது ஓகே ஓகே ஓகே.
இது கண்டிப்பா கொஸ்டின் உண்டு உங்களுக்கு. ஸ்லீவ்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா ஸ்லீவ்னா என்ன, சாக்கெட்னா என்ன, இதுக்கான டிஃபரன்ஸ் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸ்லீவ் பாத்துருக்கீங்களா? ஸ்லீவ் எப்படி இருக்குது, சாக்கெட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ரெண்டோட பர்பஸ் என்ன? இல்ல இல்ல இல்ல. நீங்க நமக்கு எலாபரேட்டா போக வேண்டாம். ரெண்டோட பர்பஸும் வந்து ட்ரில் பிட்ட ஹோல்டு பண்றது. ஸ்லீவ்லயும் ட்ரில் பிட்ட ஹோல்டு பண்ணலாம், ஸ்லீவ்லயும் பண்ணலாம், சாக்கெட்லயும் பண்ணலாம். ரெண்டும் வந்து இன்டர்மீடியட், அதாவது ட்ரில்லிங் மிஷினோட ஸ்பிண்டிலுக்கும் ட்ரில் பிட்டுக்கும் இன்டர்மீடியட்டா வரக்கூடியது தான் ஸ்லீவும் சாக்கெட்டும். பட் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, ட்ரில் பிட் சைஸை விட ஸ்பிண்டில் சைஸ் பெருசா இருக்கும் போது எதை யூஸ் பண்ணுவீங்க? எது சின்னதா இருந்தா சாக்கெட். அதாவது ட்ரில் பிட் சைஸ் வந்து நீங்க 30 mm இருக்கு, ஆனா ஸ்பிண்டில்ல வந்து 20 mm தான் இருக்குது. எப்ப நீங்க சாக்கெட் யூஸ் பண்ணலாம்? ஏன்னா இங்க வந்து 20 mm ஹோல்டு பண்ணலாம், இங்க 10 mm ஹோல்டு பண்ணலாம். அதாவது ட்ரில் பிட்டோட மெஷின் இருக்கிற ஸ்பிண்டில் சைஸ் சின்னதா இருக்கும் பட்சத்துல நம்ம சாக்கெட் யூஸ் பண்றோம். ட்ரில் பிட் சைஸோட ஸ்பிண்டில் சைஸ் பெருசா இருக்குது அப்படின்னா ஸ்லீவ் யூஸ் பண்றோம். ரெண்டோட பர்பஸும் ட்ரில் பிட்டை ஹோல்டு பண்றது தான். ரெண்டுமே வந்து ஸ்பிண்டிலுக்கும் ட்ரில் பிட்டுக்கும் மீடியேட்டர். பட் என்ன அப்ளிகேஷன் வேற என்ன அப்படின்னா, ட்ரில் பிட்டோட பெருசா இருக்குது, மெஷின்ல சின்னதா தான் இருக்குது அப்படின்னா சாக்கெட்டை செலக்ட் செலக்ட் பண்ண போறோம். இதுல வந்து ஸ்லீவ் செலக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுல என்னென்ன பார்ட் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுல எங்க ஸ்லாட் இருக்கு, இதுல எங்க ஸ்லாட் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா இங்க ஸ்லாட் வந்து மெஷினோட ஸ்பிண்டில் இருக்கும், அங்க ட்ரிப்ட் வச்சு அடிச்சு நம்ம கழட்டிடலாம். இது வந்து ட்ரில் பிட்டு கழட்டுறதுக்காக. ஆனா இதுல அப்படி கிடையாது. இது அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட். டிஃபரன்ஸ் பார்க்கலாம், டேங்க்ல டிஃபரன்ஸ் பார்த்துவாங்க. இன்சைட் டேப்பர் ஹோல், இன்சைட் டேப்பர் ஹோல், இவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டும் சேம் தான், ஒரே மாதிரி தான். எதுக்கு என்ன டிஃபரெண்ட் அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். இருக்கும் ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸ், நம்ம ட்ரில் பிட்ல என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிறத. ட்ரில்லிங்க்கு ரீமிக்கு என்ன வித்தியாசம்? இல்ல, ட்ரில்லிங்கும் மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல்னு சொல்லியாச்சு, ரீமிங்கும் ஒன் ஆஃப் த மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல் தான். என்னன்னா ட்ரில்லிங்க்கும் ரீமிங்க்கு என்ன பெரிய வித்தியாசம் என்ன சொன்னீங்க? ஆல்ரெடி ட்ரில் பிட்ல போட்ட ஹோல்ஸை ட்ரூ பண்றதுக்கு, இல்ல லைட்டா என்லார்ஜ் பண்றதுக்கு, இதுக்கு தான் நம்ம ரீமர் யூஸ் பண்ண முடியும். நம்ம டைரக்டா ரீமரை வந்து ஒரு ஹோல்ல போட முடியாது, பண்ணவும் முடியாது. ஏன்னா ஹை லெவல் மெட்டர்ல ரிமூவ் பண்ண முடியாது ரீமர்ல. ட்ரில்லில் நம்ம நிறைய மெட்டல் ரிமூவ் பண்ணலாம், புதுசா ஒரு ஹோலை உருவாக்க முடியும். ஆனா ரீமர்ல புதுசா ஒரு ஹோலை உருவாக்கவே முடியாது. ஆல்ரெடி ஏற்பட்டு பண்ண ஹோல்ல ஏதாவது லைட் டேப்பர் இருக்கு, இந்த ஸ்மால் டிவியேஷன் இருக்கு, அக்யூரசி இல்ல, ஃபினிஷிங் வேணும், ட்ரூனஸ் வேணும், இதுக்கெல்லாம் யூஸ் பண்றது தான் ரீமர். போரிங், கவுண்டர் போரிங். போரிங் என்ன, கவுண்டர் போரிங் என்ன? டெப்த் வரைக்கும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மட்டும் மெட்டீரியல் அது, அதுல கைடு இருக்கும். போரிங் டூல்ல சென்டர்ல ஒரு கைடு இருக்கும். அந்த கைடு தான் வந்து ஹோல்ல கரெக்டா கைட் ஆயிட்டு நமக்கு இது வந்து ஸ்டாண்டர்டா தான் கிடைக்கும். இது கட்டிங் எட்ஜை நம்ம என்லார்ஜ் பண்ண முடியாது. இப்போ போரிங் டூலோட இப்போ ட்ரில்லிங் சைஸ் வந்து 20 mm இருக்கு, போரிங் டூல் வந்து 22 இருக்கு அப்படின்னா அந்த 22 தான் பெருசு பண்ண முடியும். அதை அட்ஜஸ்ட், அதை நம்ம அதோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இது ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய விஷயம். ஆனா போரிங் அப்படி இல்லை. போரிங் டூலை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நிறைய மெட்டல் ரிமூவ் பண்ணும். கம்மியான மெட்டல் ரிமூவ் பண்றது கவுண்டர் போரிங். ஓகேங்களா? அடுத்து கவுண்டர் சிங்கிங், ஸ்பாட் ஸ்பேசிங். கவுண்டர் சிங்கிங் அப்படின்னா அது ட்ரில் பிட் எப்படி இருக்கும்? இல்ல, ஓகே, கவுண்டர் சிங்கிங்க்கும் கவுண்டர் ஃபேஸ் ஸ்பாட் ஸ்பேசிங் என்ன டிஃபரெண்ட்? இப்ப நம்ம ஒரு ஃபேஷனர் யூஸ் பண்றோம், ஹோல்ஸ் போட்டு அதுல த்ரெட் போட்டு போல்ட் யூஸ் பண்ணலாம், இல்ல போல்ட் நட்டு யூஸ் பண்றோம்.
அந்த மாதிரி இடத்துல வந்து வாஷரோ இல்ல போல்ட்டோட ஹெட்டோ நட்டோட ஃபேஸோ கரெக்டா சீட்டிங் ஆகிறதுக்கு செய்யக்கூடிய விஷயம் தான் வந்து ஸ்பாட் ஸ்பேசிங். அந்த ஏரியாவில் ஃபேஸ் பண்ணி மற்ற, ஏன்னா ஜாப் வந்து ரஃப்பா இருக்கலாம், மேலே சமதளமா இல்லாம இருக்கலாம். அந்த ஏரியாவை ஃபுல்லா நம்ம கரெக்டா பர்ஃபெக்டா ஸ்மூத்தா பண்ணிட்டு சமம் பண்ணிட்டு நம்ம போடக்கூடிய வாசரோ போல்ட் கட்டையோ ப்ராப்பரா உட்கார வைக்கிறது செய்யக்கூடிய விஷயம் தான் வந்து ஸ்பாட் ஸ்பேசிங். இந்த கவுண்டர் சிங்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து எனக்கு போல்ட்டோட ஹெட் வெளியே நீட்டிட்டு கூடாது, அது மெட்டலுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கவுண்டர் சிங்கிங் நம்ம யூஸ் பண்ணிட்டு கவுண்டர் சிங் ஸ்க்ரூன்னு இருக்கும். அதுல சம் ஆங்கிளோட ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம வெளியே தெரியாம மட்டமா ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு த்ரெட் போட்டு நான் ஸ்க்ரூ பண்ணி டைட் வைக்கணும் அப்படின்னா இந்த கவுண்டர் சிங்கிங் ஸ்க்ரூ யூஸ் பண்ணிட்டு ட்ரில் வச்சு யூஸ் பண்ணி ட்ரில் போட்டு அந்த கவுண்டர் சிங் ஹெட் இருக்கிற ஃபேஷனரை வந்து மட்டமா நான் உள்ள போற மாதிரி பண்ணிக்குவேன். இல்ல சம் இடத்துல எனக்கு லோடு வரும், வெளியே கூட நீட்டிட்டு இருக்கலாம் கொஞ்சம், உள்ள டேப்பர்ல எனக்கு கரெக்டா உட்காரணும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டேப்பர் லாக் வந்து நம்பர் 1. இப்போ ஒரு பெரிய மிஷின் இருக்கு, அதுல கட்டிங் பிளேடு மாட்டுறாங்க, ஸ்டியரிங் பிளேட்ல மாட்டுற ஸ்டியரிங் பிளேட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கவுண்டர் சிங் ஸ்க்ரூ தான் இருக்கும். அந்த டேப்பர் வந்து நம்ம டைட் வைக்க லோட் ஆகி பிடிச்சோம் வெஜ் மாதிரி. அந்த இடத்துல வந்து கவுண்டர் போர் ஹோல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அங்க எல்லாம் வந்து நம்ம ட்ரில் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கவுண்டர் சிங் டூலை வச்சுதான் நம்ம ட்ரில் பண்ணிக்கிறோம். அதனால ஸ்பாட் ஸ்பேசிங் என்ன, கவுண்டர் சிங்கிங் என்ன, இதை பத்தின கொஸ்டின் ஏதாவது கேட்கறதுக்குனா வாய்ப்பு இருக்கு. ஒரு ஹோல் வந்து ரொம்ப டீப்பா பண்ணணும், டீப் ஹோல். நம்ம நார்மல் ட்ரில் பிட் வச்சுட்டு நம்ம டீப் ஹோல் பண்ண முடியுமா? அவ்வளவுதான் பண்ண முடியும். அது ஸ்பெசிபிக்கா ஒரு 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 ட்ரில் பிட் இருக்கு, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டீப் ஹோல் ட்ரில்லிங் பேர். இந்த டீப் ஹோல் ட்ரில்லிங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும். இந்த ஆங்கிள் 100 டிகிரி, இதுல ஒரு ஆயில் ஹோல் இருக்கும். படம் கிளியரா இல்லை, ஏன்னா டெப்தா பண்ணும்போது ஃபிரிக்ஷன் அதிகமா வருங்கிறதுனால ஒரு ஆயில் ஹோல் இருக்கும். அந்த வழியா வந்து லூப்ரிகேஷன் ஹோல்னு சொல்லுவாங்க. ஆயிலும் விடலாம், ஏரும் விட்டுக்கலாம், சம் மெட்டீரியலுக்கு ஹோல் இருக்கும். இந்த வேர் ஸ்ட்ரிப், இந்த ஸ்ட்ரிப் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா அந்த ட்ரில் பிட்டோட வியரை குறைக்கிறதுக்காக ஸ்ட்ரிப் இருக்கும். அதனால வந்து நம்ம லாங் சைஸ் ஜாப்ல வந்து ஆழமான ஹோல் போடணும்னா எந்த ட்ரில் பிட் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கேட்கற கொஸ்டின்லாம் எதுவும் இல்லை. நீங்க ரொம்ப டீப்பா ஹோல் பண்ணணும்னா எந்த பிட்டை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா டீப் ஹோல் ட்ரில் பிட்னு சொல்லிக்காங்க. ஓகே. அடுத்தது ட்ரில் பிட் வந்து மழுங்கிருச்சு, நம்ம யூஸ் பண்ணி எட்ஜ் மழுங்கிருச்சு, நம்ம கிரைண்டிங் பண்ணி சரி பண்ணணும். அதை நம்ம எப்படி பண்ணுவோம்? கிரைண்டரோ ஏதோ கிரைண்டர்ல போயிட்டு நம்ம கட்டிங் எட்ஜை கிரைண்டிங் பண்ணிக்க போறோம். அந்த கிரைண்டிங் பண்றதுக்கு நம்ம கண்ணாபின்னு பண்ணிட மாட்டோம். நம்ம கட்டிங் ஆங்கிள் எவ்வளவு சொன்னோம்? 59 × 2 118 டிகிரி சொல்றோம். இந்த 118 டிகிரி செக் பண்றதுக்கு ஒரு கேஜ் இருக்கு. கேஜில் வச்சு வச்சு பார்த்து நம்ம செக் பண்ணி பண்ணணும். அந்த கேஜ் தான் இது. இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மில்லிமீட்டர் கோடு இருக்கும், இந்த டிகிரி இருக்கும். இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த 60 டிகிரிங்கிறது ஸ்பெஷல். இது எதுக்காகனா இது மல்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் ட்ரில் பிட்ல எல்லாம் 60 டிகிரி ஆங்கிள் இருக்க ட்ரில் பிட் இருக்குது, 100 டிகிரி ட்ரில் பிட் இருக்குது. அது நமக்கு காமனா எல்லா இடத்துக்கும் தேவையில்லை. நம்ம யூஸ் பண்றது 118 டிகிரி தான். ஆனா இந்த கேஜ், இந்த ட்ரில் கேஜ் என்ன பண்ணுவோம்னா மல்டி மல்டி பர்பஸ்க்காக இதுவும் டிசைன் பண்ணியிருப்பான். நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இது மட்டும்தான். ஓகேங்களா? இவ்வளவுதான் ட்ரில் பிட்ல நம்ம மோஸ்ட்லி பார்க்கக்கூடிய விஷயங்கள். நம்ம இதை முடிச்சுக்கிட்டு கொஸ்டின் ஆன்சருக்கு போவோமா? ஒரு கொஸ்டின் ஸ்லைடு போடுறோம், கொஸ்டின் கேட்க நீங்க ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சரிதா? தெரியலன்னா நம்ம கிளாரிஃபை பண்ணிக்குவோம்.
சிக்யூ டைப் தான். உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி வருமோ அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் மென்ட் பை ஈக்குவலிட்டி ஆஃப் லிப்ஸ் இன் ஏ ட்விஸ்ட் ட்ரில்? கொஸ்டின் எல்லாம் பார்த்துவாங்க. வாட் இஸ் மென்ட் பை ஈக்குவலிட்டி ஆஃப் லிப்ஸ் இன் ஏ ட்விஸ்ட் ட்ரில்? அது என்ன ஆப்ஷன் சொல்றாங்க? போத் லிப்ஸ் ஹேவ் த சேம் லென்த். ரெண்டு லிப்பும் ஒரே லென்த்தா இருக்கும் அப்படின்னு ஆப்ஷன் சொல்றாங்க. போத் லிப்ஸ் ஹேவ் த சேம் ஆங்கிள். ஒரே ஆங்கிளா இருக்கும். ரெண்டு ஆங்கிளும் ஒரே ஆங்கிளா கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி, போத் லிப்ஸ் ஹேவ் த சேம் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து டி, போத் லிப்ஸ் ஹேவ் த சேம் கிளியரன்ஸ் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இது நாலுல என்ன ஆன்சர்? எப்படிமா? ஆப்ஷன் ஏ. ஏன்னா போத் லிப்ஸ் ஹேவ் சேம் லென்த். ஆங்கிள் ஒரே ஆங்கிள் வச்சுட்டு லென்த் வேறையா இருந்தா ஓகேவா? நீங்க ஆப்ஷன் ஏவும் சொல்லலாம், பியும் சொல்லலாம். ரெண்டும் நீ க்ளோஸ் வேல்யூ தான். கன்ஃபியூஸ் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இப்போ போத் லிப்ஸ் ஹேவ் த சேம் லென்த், போத் லிப்ஸ் ஹேவ் த சேம் திக்னஸ், போத் லிப்ஸ் ஹேவ் த சேம் ஆங்கிள். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இதுல எது பெட்டர் ஃபர்ஸ்ட்? இப்போ உங்களுக்கு ஆங்கிள் வந்து சேம் ஆங்கிள், நீங்க ஆப்ஷன் டி சொன்னீங்க இல்லையா? இப்போ ஆங்கிள் கரெக்டா இருக்குது. ஒன்னு வந்து 10 mm நீள் இருக்குது, ஒன்னு 15 mm நீள் இருக்குது. அந்த ட்ரில் பிட் நம்ம யூஸ் பண்ண முடியுமா? அதனால கொடுத்துருக்கிற ஆன்சரை பார்த்துட்டு எல்லாமே நியரஸ்டா இருக்கும். இதுவா இதுவாங்கிற மாதிரி தான் இருக்கும். சம்மந்தமில்லாத கொஸ்டின்லாம் வராது. ஆன்சர் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். உங்களுக்கு ஆன்சர் தெரியும், அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். பட் நம்ம ஒரு ஆன்சர் தான் சூஸ் பண்ண முடியும். இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போத் லிப்ஸ் ஹேவ் த சேம் லென்த். ஆப்ஷன் ஏ. நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்பர் 2, ஒய் இஸ் ஈக்குவலிட்டி ஆஃப் லிப்ஸ் இம்பார்ட்டன்ட் இன் ட்ரில்லிங்? ஏன் ஒய் இஸ் ஈக்குவலிட்டி ஆஃப் லிப்ஸ் இம்பார்ட்டன்ட்? ஏன் இம்பார்ட்டன்ட் கேட்குறாங்க? ஃபார் பெட்டர் சிப் ரிமூவல், ஃபார் பேலன்ஸ்டு கட்டிங் ஆக்ஷன், டு ரெடியூஸ் டூல் வியர், டு இன்க்ரீஸ் த ட்ரில்ஸ் லைஃப். இதுல என்ன ஆப்ஷன் சொல்லுங்க பாருங்க. கரெக்ட். இதுல வந்து பேலன்ஸ். அதனாலதான் இந்த பேலன்சிங்காக தான் இந்த விஷயம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்பர் 3, கொஞ்சம் மேல எடுத்துக்கலாம். நம்பர் 3, what happens if the lips of drill are not equal? What happens if the lips of drill are not equal? Drill, option A, drill will produce a round hole. Drill will wanted and produce an oversized hole. Drill will work faster. Drill will not cut at all. இதுக்கு என்ன ஆப்ஷன் சொல்றீங்க? ஆப்ஷன் டி, ட்ரில் வில் வாண்டட் அண்ட் ப்ரொடியூஸ் அண்ட் ஓவர் சைஸ் ஹோல். ஓகேங்க. நம்பர் 4, ஹவு இஸ் ஈக்குவலிட்டி ஆஃப் லிப்ஸ் செக்டு ஆன் ஏ ட்ரில்? ஹவு, எப்படி ஈக்குவலிட்டி ஆஃப் லிப்ஸ் செக்டு ஆன் ட்ரில்? ட்ரில்ல வந்து லிப்ஸ் வந்து ஈக்குவல் ஆகுதுன்னா எப்படி செக் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. யூசிங் a radius gauge, by visual inspection only, using a lip length gauge, using a micrometer. அப்படிமா? ஆப்ஷன் சி, யூசிங் லிப் லென்த் கேஜ். காட்டணும் இல்லையா? ஒரு கேஜ் படம் போட்டு காட்டணும் இல்லையா? 112 டிகிரியோட அந்த கேஜ் தான் அது. ட்ரில் கேஜ்னு சொல்லலாம். அதை யூசிங் ஏ லிப் லென்த் கேஜ்னு சொல்லலாம். அடுத்து நம்பர் 5, the standard point angle of the general purpose twist drill. அதான் சொன்னேன், ட்ரில்லுல அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆங்கிள்லாம் இருக்கு. ஸ்பெஷல் ட்ரில்லுக்கு காமனா அதான் கேட்கறாங்க. ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் ஆங்கிள் ஆஃப் த ஜென்ரல் பர்பஸ் ட்விஸ்ட் ட்ரில். ஜென்ரல் பர்பஸ்க்கு வந்து என்ன சைஸ் கேட்கறாங்க? என்ன? ஆப்ஷன் ஏ வந்து 90, ஆப்ஷன் பி 118, ஆப்ஷன் சி 135, ஆப்ஷன் டி 150. இது சரியான ஆப்ஷன் என்ன? 118. இதை நீங்க கொடுத்துட்டு கன்ஃபார்மா ஆன்சர் தெரிஞ்சுன்னா சேவ் கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் போகணும். அதை பத்தி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. சில சமயம் நாங்க நிறைய பேர் அட்டன் பண்ணிடுவாங்க, சேவ் கொடுக்கவே மாட்டாங்க. அட்டன் பண்ணிட்டு அடுத்தது போயிட்டே இருப்பாங்க, சேவ் ஆகாது. நீங்க பண்ண ஆன்சருக்கு சேவ் ஆகாது. உங்களுக்கு நீங்க பண்ண ஆன்சர் கான்ஃபிடன்ட் ரைட்டுனா சேவ் கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் போகணும். அப்பதான் வந்து என்னன்னா மார்க் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா டிராஃப்ட்ல போய் கொண்டு போகணும். நீங்க ஆன்சர் கிளிக் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு மார்க் வராது.
இதை பத்தி கடைசி எக்ஸாமுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணது ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். பெருசா மோஸ்ட்லி நிறைய அட்டன் பண்ணிக்க மாட்டீங்க. அதை பத்தின ஒரு தெளிவு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்சர் தெரிஞ்சும் நம்ம மார்க் வாங்காம விட்டுறக்கூடாது. ஓகே. அடுத்தது கீழே 6th. அடுத்தது அன்இக்குவல் லிப்ஸ் ஆன் த ட்ரில் ரிசல்ட் என்ன அன்இக்குவல் லிப்ஸ் இருந்ததுன்னா என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவர் சைஸ்டு ஹோல்டு, அண்டர் சைஸ்டு ஹோல்டு, பர்ஃபெக்ட் சைஸ் ஹோல்டு, பெட்டர் சிப் டிஸ்போசல். இதுக்கு நீங்க என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? ஓவர் சைஸ்டு ஹோல்டு. கரெக்ட், வெரி குட். ஓவர் சைஸ்டு ஹோல்டு. அடுத்து நம்பர் 7 போகுமா? நம்பர் 7. A twist drill with one lip longer than other will. Longer than the other will. ஒன்னை விட இன்னொன்னு வந்து லாங்கரா இருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கட்டிங் ஈக்குவலி ஆன் போத் சைட்ஸ், டிஃபெக்ட் டுவார்ட் த ஷார்ட்டர் லிப், டிஃபெக்ட் டுவார்ட் த லாங்கர் லிப், நாட் கட் அட் ஆல். இதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுப்பீங்க? ஆப்ஷன் சொல்லுங்க. unequal lips. Sorry, twist drill with one lip longer than the other will. Ready? Option D. Toward the shorter lip. இந்த மாதிரி காம்ப்ளிகேட் வரும்போது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் கொடுத்துருக்க ஆன்சர் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணும். எல்லாமே ஒன்று மாதிரியா இருக்கும். இதுவா அதுவாங்கிற, அதாவது கொடுத்துருக்க 4 ஆன்சர்ல 2 சம்மந்தம் இல்லாம இருக்கும். 2 நம்ம எலிமினேட் பண்ணவே முடியாது. இதுவா இதுவான்னு கன்ஃபியூஸ் பண்ணும். தெளிவா இருந்தா மட்டும் தான் அடிக்க முடியும். அதை பார்த்துக்கோங்க. அது நம்பர் 8. Edge of a twist drill is formed between flute and chisel edge. Option A. Option B, flute and margin. Option C, heel and web. Option D, chisel edge and flute. இந்த chisel edge தான் சொன்னது ஞாபகம் இருக்குங்களா? எது chisel edgeன்னு சொன்னால? இப்போ வந்து இதுக்கு என்ன ஆப்ஷன் பண்ணுவீங்க? The cutting edge of twist drill is formed between. கட்டிங் எட்ஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் கேட்குறாங்க. நான் உங்களை கேட்டேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளூட் ஏன் வெட்டர்ன்னு கேட்ட ஞாபகம் இருக்குங்களா? அது மெயின் பாயிண்ட் என்ன சொன்னேன்? கட்டிங் எட்ஜ் வேணும்னா ஃப்ளூட்டை வெட்டியே ஆகணும். அந்த கொஸ்டின் தான் இது. ஃப்ளூட் அண்ட் மார்ஜின். ஃப்ளூட்டும் மார்ஜினும் ஃபார்ம் ஆகணும்னா நமக்கு இது தேவை. அடுத்து 9th ஒன்று. Which instrument is best for checking the lip angle for equality? லிப் ஆங்கிள் செக் பண்றதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பெஸ்ட்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். அதுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க. பெவல் ப்ரொடக்டர், ட்ரில் பாயிண்ட் கேஜ், வெர்னியர் காலிப்பர், அவுட் சைட் மைக்ரோமீட்டர். எதுமா? ட்ரில் பாயிண்ட் கேஜ். அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்கா பண்ண விஷயம் அது. அடுத்து 10. இன்கரெக்ட் லிப் ஆங்கிள் வில் காஸ். லிப் ஆங்கிள் வந்து இன்கரெக்டா இருக்கிறது என்னென்ன காரணத்தினால இன்கரெக்ட் ஆகும்னு கேட்கறாங்க. அதாவது ட்ரில் டு கட் ஃபாஸ்டர். ஆப்ஷன் பி, ட்ரில் டு ஓவர் ஹீட் ஆர் வாண்டர். ஆப்ஷன் சி, பர்ஃபெக்ட் ட்ரில்லிங். ஆப்ஷன் டி, லெஸ் ஃப்ரிக்ஷன். டி, ட்ரில் டு ஓவர் ஹீட் அண்ட் வாண்டர். ஓகே. அடுத்து 11th ஒன்று. when grinding a drill, equality of lips is checked. when, எப்பொழுது? when grinding a drill, எப்ப கிரைண்டிங் பண்ணாலும் equality of lips is checked before. ஆப்ஷன் ஏ, பிஃபோர் கிரைண்டிங் ஸ்டார்ட்ஸ். கிரைண்டிங் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி செக் பண்ணுவோம்னு சொல்றீங்க. ஆஃப்டர் கிரைண்டிங் ஒன்லி. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கிரைண்டிங் நாட் நெசசரி. கிரைண்டிங் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணும், பின்னாடியும் செக் பண்ணும். ஆப்ஷன் சி. ஆக்சுவலா இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். இதை மூணுமே முன்னாடி செக் பண்ணோம், பின்னாடி செக் பண்றோம், முன்னாடி பின்னாடி செக் பண்றது. 3 ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம இதை தான் செலக்ட் பண்ணணும். ஆப்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இது கரெக்ட். இதை படிச்சு கூட எவ்வளோ டெக் அடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் டைம் இல்லைங்கிற டென்ஷன் இல்லை. 4 ஆப்ஷனும் படிங்க. சம்டைம்ஸ் 3 மேட்சா இருக்கும். ஆளாவது எபோன்னு 4ஆல கொடுத்துருப்பான். அதையெல்லாம் செக் பண்ணி அப்ப நீங்க ஆளாவது எபோ தான் கொடுக்கணும். அதனால 4 ஆப்ஷனும் தெளிவா படிச்சுக்கோங்க. அடுத்தது 12th மேல வந்துடும்.
The most common lip angle for the general purpose drilling in mild steel is ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் அது. அதே 118 டிகிரி 13. ட்ரில்ஸ் வித் அன்இக்குவல் லிப்ஸ் ப்ரொடியூஸ் அன்இக்குவல் லிப்ஸ் என்ன ப்ரொடியூஸ்? இது ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குது எல்லாமே, அப்படியே ரிப்பீட் ஆகுது. இல்ல எல்லாமே ஆல்ரெடி வந்ததுதான். ஷார்ட்டர் லிப்ஸ் இதுவும் வந்துச்சு. நம்பர் 16 வந்து நம்பர் 16 இதுதான் புது கொஸ்டின். The primary reason for maintaining equality of lips is to the primary reason for maintaining equality of lips is to increase drill. Option A, increase drilling speed. Option B, avoid drill breakage and ensure hole accuracy. C, reduce spindle speed. D, avoid tool sharpening. Option B, very good. Option B, avoid drill breakage and ensure hole accuracy. Option B. Number 17, which part of the drill Number 17, which part of the drill actually performs the cutting? Shank, web, lips, flutes. ஈஸியான கொஸ்டின். வெட்டுது. விச் பார்ட் த ட்ரில் ஆக்டிவிட்டி பர்ஃபார்மன்ஸ்? கட்டிங் எதை பண்ணுது? லிப்ஸ் தானே பண்ணுது. ஃப்ளூட்டா கட் பண்ணுது? லிப்பு தானே வெட்டுது. ஃப்ளூட்டுங்கிறது லிப்பு உருவாக்குறதுக்கு பண்ண விஷயம் தான் ஃப்ளூட்டு. லிப்பு உருவாக்குறதுக்கும் போலண்ட் உள்ள போறதுக்கும் சிப்பு வெளியே வரதுக்கும். நம்ம வெட்டுறது லிப்பு தான் வெட்டும். இது நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது 18, லிப் கிளியரன்ஸ் ஆங்கிள் ஆல்வேஸ். லிப் கிளியரன்ஸ் ஆங்கிள் எவ்வளவு சொன்னீங்க நீங்க? கரெக்டா சொன்னீங்க. எவ்வளவு? 8 to 12 சொன்னீங்க. அதுல அக்யூரேட் வேல்யூன்னு சொன்னா 12 டிகிரி. லிப் கிளியரன்ஸ் ஆல்வேஸ். cutting edge to rub against work, cutting edge to penetrate without rubbing, hole to be oversized, drill to overheat. இதுக்கு என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் பி கரெக்ட். ஆப்ஷன் பி, cutting edge to penetrate without rubbing. அடுத்தது வந்து நம்பர் 19, the consequence of zero clearance behind the lips is. Option A, smooth cutting. Drill will not cut, only rub. Drill will cut very fast. Drill will produce chip easily. இதுக்கு என்ன ஆப்ஷன் சொல்லுவீங்க? ஆப்ஷன் பி கட்டிங். ஆப்ஷன் பி என்ன சொல்றாங்க? drill will not cut, only rub. ஓகே கரெக்ட். 20th வாங்க மேல உள்ளது. when checking drill lips visually, the drill should be fastened. A, horizontal to the eye. ஹரிசாண்டலா வச்சு ஐ லெவல்ல பாப்பீங்களா? வெட்டிங்களா வச்சு பாப்பீங்களா? இப்படி ஹரிசாண்டலா பாப்பீங்களா? வெட்டிங்களா பாப்பீங்களா? இந்த 45 டிகிரில பாப்பீங்களா? எனி பொசிஷன்ல பாப்பீங்களா? வெர்டிக்கல். நேரா வச்சு பார்க்கும்போது தான் அந்த 59 டிகிரி இருக்கா, 112 டிகிரி வருதா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ண முடியும் வெர்டிக்கல் பொசிஷன்ல. ஓகே. இது 21, correct clearance angle on a drill prevents. Correct clearance angle on a drill prevents A, shattering and excessive friction, chip formation, coolant entry, lip angle reduction. இது என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ வந்து என்ன? shattering and excessive friction. வெரி குட். அடுத்து 22, too little clearance behind the cutting angle may be caused. Option A, rapid penetration, excessive rubbing and heat, oversized holes, drill breaking instantly. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? ஆப்ஷன் பி, excessive rubbing and heat. ஓகே. 23, clearance angle is provided to. இது ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான் நீங்க கொஸ்டின்.
Clearance angle is provided to reduce contact area between tool and work, increase the tool sharpness visually only, support the cutting edge with more metal, reduce tool width. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. ஆல்ரெடி தான் படிச்சிருக்கீங்களோ? இல்ல, ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஆன்சர் தெரியுது, ஓரளவுக்கு விஷயம் தெரியுது. ஏன்னா நீங்க பார்க்காமயே இந்த அளவுக்கு சொல்றீங்க அப்படின்னா ஓகே தான், படிச்சிருக்கீங்க. வெரி குட். ஆப்ஷன் ஏ. 23 முடிச்சிட்டோமா? 24. The nominal clearance angle for drilling mild steel is about 5 to 8 degree, 15 to 20 degree, 25 to 30 degree, 1 to 3 degree. Right? 5 to 8 degree. என்ன கொடுக்குறாங்க? Normal clearance angle for drilling mild steel. Too much clearance behind drill lips will strengthen cutting edge, weaken cutting edge and cause chatter, improve surface smooth, increase drill life. Option B. Option B. Weaken cutting edge and cause chatter. Okay. 26. இது எல்லாமே சொல்லிடலாமா இல்ல பிபிடி கொஞ்சம் பார்த்து சொல்லலாமா? டைம் இருக்கா? ஓகே. ஓகே. 26. What is the purpose of the clearance angle on the cutting tool? What is the purpose of the clearance angle? Clearance angle purpose என்னன்னு கேக்குறாங்க cutting tool ல. To decrease friction between the tool and workpiece, to increase the friction between the tool and workpiece, to hold the tool tightly, to increase the heat generation. இது முக்கியமான ஆப்ஷன். ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. டு டிகிரீஸ் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியா இருக்கும். ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கலாமா? ஃப்ரிக்ஷன் அதிகமா இருந்தா என்ன ஆகும்? ஹீட் ஜென்ரேட் ஆகும், கட்டிங் எட்ஜ் மழுங்கும், ட்ரில் பண்ற லைஃப் குறையும், உடையும். அதெல்லாம் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் ஏ. இது 27. What will happen if the clearance angle of the drill is less than recommended? Option A, cutting edge will penetrate easily, drill will slip and generate more heat, drill will cut faster, tool life will increase. 27. Option B, drill will slip and generate more heat. Okay. 28. Excessive clearance angle in cutting tool results in weak cutting edge, strong cutting edge, reduced chip load, less heat generation. என்ன ஆப்ஷன்? இது மறைக்குதா? வீக் ஆகுமா? Weak cutting edge. 29. Clearance angle is measured between. Clearance angle எப்படி மெஷர் பண்றோம் அப்படிங்கிறது. The tool face and the workpiece, the tool face and the flank, the cutting edge and the work surface, the tool shank and the workpiece. என்ன ஆப்ஷன்? எப்படி பண்ணுவீங்க? கிளியரன்ஸ் ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணும்? Surface. The cutting edge and the work surface. The right option. In drilling, clearance angle usually ranges between. Question நீங்க கேட்ட question தம்பி. In drilling, clearance angle usually ranges between 5 to 12 degree, 20 to 30 degree, 45 to 60 degree, 1 to 3 degree. இந்த சொல்லுங்க. நீங்க 8 to 12 சொன்னீங்கல்ல, என்ன கொடுத்தாங்க ஆப்ஷன்ல?
5 to 12 கொடுத்துருக்காங்க. அப்ப எது நியரஸ்ட் வேல்யூ? இப்ப கொடுத்துருக்கிறதுல இது பொருந்தல, இதுவும் பொருந்தல. நமக்கு 12 டிகிரி இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ கண்ணை முடிஞ்சு நினைக்கலாம் ஆப்ஷன் ஏன் இது 8 கொடுக்கலாம், 7 கொடுக்கலாம், இதுதான் கொடுக்கலாம். நம்ம ரேஞ்ச் 8 to 12க்குள்ள இந்த 12 கவர் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தை இதை நீங்க டிக் அடிச்சுக்கோங்க. அடுத்து 30. Drilling clearance angle usually ranges between that is அதே தான் ரிப்பீட் ஆயிருக்கு. மேல 31 வாங்க. ஓகே. வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் டூ ஸ்மால் a clearance angle on a drill? clearance angle கம்மியா இருந்தா என்ன எஃபெக்ட் ஆகும்? ஆல்ரெடி பார்த்தது அது எல்லாமே. இது கூட பார்த்ததுதான். அப்படியே மேல வாங்க. நேத்து தான் பார்க்கல நம்ம, இதெல்லாம் பார்த்துட்டோம். 35 வாங்க. The dead center in a lathe is mounted in the dead center வந்து லேத்ல எங்க மவுண்ட் பண்ணணும்னு கேக்குறாங்க. ஹெட் ஸ்டாக், டெயில் ஸ்டாக், கேரேஜ், டூல் போஸ்ட். லேத் பார்த்துருக்கீங்களா? லேத்ல மெயின் பார்ட் என்னென்ன? 3 பார்ட். ஹெட் ஸ்டாக்கு, டெயில் ஸ்டாக் எல்லாமே கேரேஜ்ல இருக்கு. மெயின் ஹெட் ஸ்டாக்கு, டெயில் ஸ்டாக்கு, டூல் போஸ்ட். இது இல்லாத லேத்தே கிடையாது. ஒரு லேத்துனா பேஸ் எப்படி வேணாலும் டிஃப்ரெண்டா இருக்கும், காசுக்கு ஏற்ற மாதிரி, விலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். மெயின் ஒரு ஹெட் ஸ்டாக்ல ஜாப்பை ஹோல்டு பண்ணுவோம், ஒரு டெயில் ஸ்டாக் இருக்கும், ஒரு டூல் போஸ்ட் இருக்கும். இப்போ இதுல நம்ம எங்க ஹோல்டு பண்ண போறோம்? டெட் சென்டர் வந்து ட்ரில் போடுறதாக யூஸ் பண்றதா டெட் சென்டர், இல்ல ஜாப்பை வந்து சென்டரா பிடிக்கிறதா யூஸ் பண்ண டெட் சென்டர். இந்த டெட் சென்டர் எங்க மவுண்ட் ஆயிருக்கு? டெயில் ஸ்டாக் பூரா நீட்டிட்டு இருக்கும், பாத்துருக்கீங்களா? டெயில் ஸ்டாக். ஓகே. 36. The dead center is characterized by rotate with the workpiece, does not rotate, fixed in tail stock, has internal bearings to rotate, used only for heavy cutting. எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? 36 ஆப்ஷன் பி. fixed is tail stock, correct. அது rotate ஆகாது. 37. The include angle of standard dead center point is dead center point include angle 60 degree, 90 degree, 120 degree, 45 degree. degree 60 degree. அது மெமரியில் வச்சுக்கோங்க. dead center are typically made from mild steel. என்ன மெட்டீரியல் கேக்குறாங்க? mild steel, hardened high carbon steel, cast iron, அலுமினியம். ஹார்டன் ஹார்டன் தான் இருக்கணும். ஏன்னா ஜாப்ல வந்து பிடிக்கும் போது அலுமினியம், மைல்டு ஸ்டீல்லாம் போட்டா வேலைக்கு ஆகாது, டேமேஜ் ஆகிடும். ஓகே. அடுத்தது 39. வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் டெட் சென்டர்? டெட் சென்டரோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? டு டிரைவ் த ஒர்க் பீஸ், டு சப்போர்ட் த லொகேட் த ஒர்க் பீஸ் இன் த டெயில் ஸ்டாக்கு, கொஞ்சம் மேல்த்தீங்க, டு கிளாம் த ஒர்க் பீஸ் இன் த செக்கு, டு கட் த ஒர்க் பீஸ். இந்த 4 ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது? to support the locate the workpiece in the tail stack. tail stackல பர்ஃபெக்ட்டா லொகேட் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அடுத்து 40. which one is true about dead center when compared to live center? dead center rotates with workpiece, live center does not. dead center has no moving part and does not rotate. live center rotates with bearings. both rotate with the workpiece, both are fixed. என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? ஆப்ஷன் பி, கரெக்ட். the dead center no moving parts and does not rotate. live center rotates with bearings. okay. 41 மேல. what problem can arise if dead center is not properly lubricated? ப்ராப்பரா lubricate பண்ணா என்ன ப்ராப்ளம் நீங்க சந்திப்பீங்கன்னு கேக்குறாங்க. degrees tool life, excessive friction leading to wear and heat, workpiece chipping, clipping, poor surface finish. இதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுப்பீங்க? லூப்ரிகேஷன் என்ன? எதுக்காக லூப்ரிகேஷன் பண்றோம்?
ஃப்ரிக்ஷன் உராய்வு குறைக்கும், ஃப்ரிக்ஷன் குறைக்கும். ஃப்ரிக்ஷன் சொன்னா ஏதாவது வந்துருது அதுல? ஆப்ஷன் பில ஃப்ரிக்ஷன் இருக்கா? இது லூப்ளிகேஷன். லூப்ளிகேஷன்னா ஃப்ரிக்ஷன் குறைக்கிறதுக்கு அந்த விஷயம் வந்திருக்குல்ல, எக்ஸசிவ் ஃப்ரிக்ஷனை குறைக்கும். அது வந்து ஒரு கீவேர்டு மாதிரி கொடுக்கும். இந்த லூப்ளிகேஷனுக்கும் இந்த ஃப்ரிக்ஷனுக்குமான கனெக்ஷன் இருக்கு. அது ஒரு கீவேர்டு மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோ. அடுத்தது 42. The length of lips on a twist drill affects the size of the hole drilled, the feed rate and stability of drilling, the drill speed only, none of the above. இதுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி, the feed rate and stability of drilling. 43. Longer lips on the twist drill result. ஆல்ரெடி படிச்சோம்ல, இது திரும்ப பார்ப்போம். Longer lips on the twist drill result in easier penetration but more heat and wear, more difficult penetration and less heat, balanced cutting action, reduced cutting speed. இதுக்கு என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ, ஈஸியர் பெனட்ரேஷன் பட் மோர் ஹீட் அண்ட் வியர். ஆப்ஷன் ஏ. 44. when the length of lips is unequal, யாருமே பார்த்தது தானே இது? பார்த்துட்டோம்ல நம்ம. when the length of lips is unequal, the drill will cut evenly, wander and produce an oversized or tapered hole, cut faster, cut with less vibration. என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் பி, wander and produce an oversized or tapered hole. That is the 45. Which tool is commonly used to check the length of the drill lips? Radius gauge. ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் இது. இதெல்லாம் பார்த்ததுதான். unequal length causes, ideal length of the lips ensures, what is the constitution of worn and slotted drill lips, when the hole does, இதெல்லாம் பார்த்ததுதான் நம்ம. வேற இந்த டெட் சென்டர் லோக்கல் டெத் இதெல்லாம் பார்த்ததுதான் நம்ம. இது ஆல்ரெடி பார்த்தது. டெட் சென்டர்ஸ் இதெல்லாம் பார்த்ததுதான். வாட் இஸ் தி பிச்? ஓகே, இப்போ ஹாக்ஸா 56 வச்சுக்கோங்க. What is the pitch of hacksaw blade used to conduct in thin tubes? சின்ன திக்னஸ் கம்மியா இருக்கிற டியூபை கட் பண்ணும்போது நீங்க என்ன பிச் இருக்கிற பிளேடை செலக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஆப்ஷன் வந்து 0.8 mm, 1 mm, 1.4 mm, 1.8 mm. இதை செலக்ட் பண்ணுவீங்க. ஆப்ஷன் அது கொடுக்கலையே, கரெக்டா பாருங்களேன். 1.4 mm. இல்ல, இந்த விஷயம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிற விஷயம் தெளிவா பார்த்துக்கோங்க. இல்ல, வாட் இஸ் தி பிச் ஹாக்ஸா பிளேட் யூசிங் கட் டின் டியூப்ஸ் கட் பண்றதுக்கு 1.4 mm. ஆக்சுவலா கம்மியா இருக்கிறத யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீத் கான்டாக்ட் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 2 டீத் 3 டீத்தாவது அந்த மெட்டீரியல்ல உட்காரும். அதனால நம்ம மைண்ட் ஃபுல்லா வந்து 0.8 தான் வரும். எனக்கு கூட 0.8 தான் தோணுச்சு. ஆனா உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ல வந்து 1.4 கொடுத்துருக்காங்க. இது எந்த நாம்ஸ் வச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா நீங்க சொன்ன கான்செப்ட் கரெக்ட். 0.8னா நிறைய டீத், ஒரு 3 டீத் 4 டீத்துக்கு வரும். 1.4னா டீத் கம்மியான டீத் தான் உட்காரும். பட் ஆனா இங்க ஆப்ஷன் கொடுத்தது 1.4 mm கொடுத்தாங்க. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கூகுள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது 1.4 கரெக்ட் பர்ஃபெக்ட் நான் சொல்ல மாட்டேன். நீங்க அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது, which metal cutting saw is used for cutting different profiles? Which metal cutting saw is used for cutting different profiles? Power saw, circular saw, contour band saw, horizontal band saw. எதை யூஸ் பண்ணுவீங்க? contour band saw. Okay, அடுத்தது 58. What is the name of the chisel used for cutting curved grooves? curved groove வெட்டணும். அதுக்கு என்ன சிசில் யூஸ் பண்ணுங்க கேக்குறாங்க. பிளாட் சிசில், வெப் சிசில், கிராஸ் கட் சிசில், ஹாஃப் ரவுண்ட் நோஸ் சிசில். எதை யூஸ் பண்ணுவீங்க? இதுலயே வந்துருச்சு உங்களுக்கு. கர்வ்டு வந்துருச்சு,
இங்க ஆஃப் ரவுண்ட் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து உங்களுக்கான க்ளூ. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்க. இது என்ன பார்த்த போனோம்? பர்பஸ். வாட் இஸ் தி 59. வாட் இஸ் தி வெயிட் ஆஃப் த ஹேமர் யூஸ்டு ஃபார் மார்க்கிங் பர்பஸ். மார்க்கிங் பர்பஸ் நீங்க மார்க் பண்றீங்க எதுமா? 200 கிராம், 250 கிராம், 300 கிராம், 450 கிராம். என்ன வெயிட் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. நான் மார்க்கிங் பண்ணும்போது ரொம்ப வெயிட்டான ஹேமர் வேணுமா என்ன? 250 கிராம். இது கூட பாருங்க, எல்லாமே க்ளோஸ் தான். இந்த 250 கிராமோட இது ஒரு 50 கிராம் கம்மி, இது 50 கிராம் அதிகம். இந்த விஷயம் படிச்சா நம்ம 200 யூஸ் பண்ணலாம், 250 யூஸ் பண்ணலாம், 300 யூஸ் பண்ணலாம். ஒன்றும் பெரிய வித்தியாசம் வந்துடாது. ஆனா கொஸ்டின் கேட்கும்போது நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ தான் எழுதணும். 250 மைண்ட் வச்சுக்கோங்க. அடுத்து 60. டெட் சென்டர்ஸ் ஆர் யூஸ்வலி மவுண்டட் இன் த. இது ஆல்ரெடி நம்ம படிச்சது தான் நினைக்கிறேன். எங்க டெட் சென்டர் எங்க மவுண்ட் பண்ணுவாங்க? டைல்ஸ் ஆகம் படிச்ச விஷயம். இது நம்ம பார்த்துட்டோம். டெட் சென்டர் கேரக்டரைஸ் இது மேல தருங்க. எல்லாமே பார்த்த விஷயம் தான் இருக்கு. இதுவும் பார்த்தா அந்த 60 டிகிரி நம்ம பார்த்தோம். டெட் சென்டர் டிகிரி, மெயின் ஃபங்க்ஷன் டெட் சென்டர் இதெல்லாம் பார்த்தாச்சு. லென்த் ஆஃப் லிப்ஸ், லாங்கர் அண்ட் பில் காசு இதெல்லாம் பார்த்துட்டோம். அன்இக்குவல் காசஸ் இதெல்லாம் பார்த்தது தான். செக் லென்த் இதுவும் பார்த்தாச்சு. ப்ராப்பர் லென்த் டெலிட் செக் ரன்னிங் இதுவும் பார்த்தாச்சு. 70 பார்த்தாச்சு. 70 வரைக்கும் பார்த்துட்டோம். 71 பார்த்துட்டோம். 72 பார்த்துட்டோம். வான் ஆர் ஷார்ட்டர் லிப் லென்த் ரிசல்ட்ஸ் பார்த்தாச்சு. ஹவு ஆஃபன் சுட் பி லிப்ஸ் டில் செக்டு அதுவும் பார்த்தாச்சு. 75 பார்த்தாச்சு. த லென்த் ஆஃப் த லிப்ஸ் ஆன் ட்விஸ்ட் இது அஃபெக்ட்ஸ் இதுவும் பார்த்தாச்சு. 77 பார்த்தாச்சு. 78 பார்த்தாச்சு. 80 எல்லாம் அதே தான் வருது. அதே தான். ஆல்மோஸ்ட் இந்த கொஸ்டின் முடிச்சுக்கலாமா? ஓகேம்மா. அதே தான் வந்துட்டு இருக்கு. ஓகேம்மா. நம்ம ட்ரில் பிட் பத்தி ஓரளவுக்கு பார்த்துட்டோம். தட் இஸ் எனஃப் போதும். ஆனா இதை நீங்க இன்னைக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கும். அடுத்த சாப்டர் பார்க்கும்போது மறந்துடும். அடுத்த சாப்டர் நீங்க பார்க்கும்போது வேற ஏதாவது பார்ப்பீங்க. இந்த ட்ரில்லிங் ஃபுல்லா மறக்கும். இது எப்போ நிற்கும்னா ரிப்பீட்டேஷன் 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 திரும்ப 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 ரிப்பீட் பண்ணா மட்டும்தான் மைண்ட்ல நிற்கும். ஒரு 4 நாள் ஒரு சாப்டர் பார்க்கல அப்படின்னா 5ஆவது நாள் திரும்ப ரிவைன் பண்ணு. ரிவைன் பண்ணா மட்டும்தான் நிற்கும். நம்ம எவ்வளவு படிக்கிறது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு டீப்பா படிக்கிறது தான் முக்கியம். 10 சாப்டர் ஓரளா நுனிப்புள் மெஞ்சிட்டு போறதை விட ஒரு 6-7 சாப்டர் டீப்பா படிக்கிறது சிறந்தது. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். அதனால ரொம்ப டீப்பா படிங்க. ஒரு சாப்டர் படிச்சா கூட ரொம்ப டீப்பா படிங்க. அப்பதான் கொஸ்டின் அந்த ட்ரில்லிங்ல ஒரு 5 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 5 மார்க் அப்படியே எடுத்துக்கணும். அந்த மாதிரி படிங்க. ஓகேம்மா. கைஸ் யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நம்ம டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம். கேக்குதா? கேக்குதுங்களா? யாருக்கு எதுவும் டவுட் இல்லையா? இன்னைக்கு நடத்தினது மட்டும் இல்லை, வேற ஏதாவது இதுக்கு முன்னாடி நடத்தின ஃபிட்டர் செஷன் ஏதாவது 1-2 டவுட் இருந்தால் கூட கேளுங்க. வாய்ப்பு இருந்தால் நம்ம கிளியர் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். முதல் 2 கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. அந்த லிங்க்கை நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சிருக்கோம். ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் அதை பாருங்கள். இப்போதைக்கு 2 கிளாஸ், அதாவது முதல் 2 நாள் அப்லோட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நம்ம அதை டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் சரி பார்த்து அப்லோட் பண்ணுன்றதுனால நம்ம இந்த வாரத்துக்குள்ளே மேக்ஸிமம் அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த யூடியூப் லிங்க்கை வந்து இது பண்ணிக்கோங்க, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எதாவது அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு லிங்க் வரும், மெசேஜ் வரும். ஒருத்தர் 8th கொஸ்டின் கேட்டிருக்காரு. 8th கொஸ்டின், கட்டிங் எட்ஜ் ஆஃப் a twisted drill. அண்ணா
the twist drill. Bracketல lip கொடுத்திருக்காங்க. Is formed between the cutting edge of the twist drill. அதாவது lip is formed between flute and chisel edge. ஃப்ளூட்டுக்கும் chisel edge-க்கும் இடையில இருக்கா, flute and margin இடையில இருக்கா, heel and web இடையில இருக்கா, chisel edge and flute இடையில இருக்கா? இதான் கொஸ்டின். அதாவது கட்டிங் எட்ஜ் ஆஃப் ட்விஸ்ட் ட்ரில் பிட்வீன் என்ன மிடில் எதுக்கு இடையில இருக்கு? ஃப்ளூட் அண்ட் chisel edge, ஃப்ளூட் அண்ட் மார்ஜின், வெப், chisel and edge, chisel edge and flute. நீங்க அந்த ட்ரில் பிட்டோடைய கற்பனையில கொண்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சொல்லிட்டு அடிக்கலாம். உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நம்புறேன். நீங்க மேற்கொண்டு கான்டாக்ட் பண்ணுங்க. முத்தமிழ் நீங்க கேளுங்க. ஹலோ சார். சார் அதான் பார்த்தீங்கன்னா பஞ்ச் யூஸ் மோஸ்ட் லேஅவுட் ஒர்க்கு எந்த பஞ்ச் யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க சார். என்ன கேட்டீங்க நீங்க? விச் பஞ்ச் யூஸ்ட் மோஸ்ட் இன் லேஅவுட் ஒர்க்கு. அதுல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வச்சுங்க சார், டாட் பஞ்சு, சென்டர் பஞ்சு, பின் பஞ்சு, ட்ரிஃப்ட் பஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனா டாட் பஞ்ச் தான் சார் இது கரெக்டான ஆன்சர். இல்ல டாட் பஞ்சுங்கிறது 90 டிகிரி. இல்ல டாட் பஞ்ச் வந்து 60 டிகிரி சார். சாரி 60 டிகிரி. சென்டர் பஞ்ச் வந்து 90 டிகிரி. ஓகே. பட் ஆனா பின் பஞ்ச் இருக்கு. இது வந்து ஸ்பெஷல் பஞ்ச் சார், இதுல வராதுல சார். லேஅவுட் ஒர்க்கு இது வராது. ட்ரிஃப்ட் பஞ்சும் பின் பஞ்சும் இதுல வராது. நம்ம யூஸ் பண்றது லேஅவுட் மார்க்கிங்லாம் யூஸ் பண்றது பிரிக் பஞ்ச் தான் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன்ல கூட பிரிக் பஞ்ச் இல்ல சார், இதுல இல்ல சார், நீங்க அனுப்புற क्वेश्चनல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வருது சார் ஆன்சர். 96 क्वेश्चन சார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆமா சார் 96 क्वेश्चनக்கு 96 பாத்தறலாம். क्वेश्चन பாத்தறோம் ஒரு நிமிஷம். சரிங்க சார். இல்ல இந்த இதுல வரல சார். அது ஃபர்ஸ்ட் क्वेश्चन சார். ஓ ஃபர்ஸ்ட் அந்த ஆமா சார். இப்போ நீங்க நடத்துனது இல்ல சார். நடத்துனது இல்ல. ஆமா சார். நோட் பண்ணி வெச்சுறோம். இதுவான ஓகே. கிளியர் பண்ணி விட்டுறோம். ஓகேங்களா? ஓகே ஓகே சார். ஓகே 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 ஓகே. थैंक यू. ஓகே थैंक यू சார். ஓகே. நாளைக்கு கிளாஸ் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. நாளைக்கு கிளாஸ் இருக்கு, இன்ஜினியரிங் டிராயிங். அதனால கூடவே எம்சிக்யூவும் இருக்கு, இன்ஜினியரிங் டிராயிங் சம்பந்தமான எம்சிக்யூ. நண்பர்களே, நாளைக்கு இன்ஜினியரிங் டிராயிங் கிளாஸ் இருக்கு. இன்னைக்கு எப்படி நம்ம எம்சிக்யூவில் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், அதே போல் எம்சிக்யூ கொஸ்டின் ஒரு மினிமம் ஒரு 40லேருந்து 50 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதை வச்சுட்டு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு ஒரு இது பண்ணலான்ட்டு இருக்கோம். நாளைக்கு கிளாஸ் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கான டவுட்டு அந்த பஞ்சு, சென்டர் பஞ்சு, பிரிக் பஞ்சு, டாட் பஞ்செலாம் இருக்குல்ல, அதில் இருக்கிற டவுட்டை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம போன கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம், ஆன்சர்ஸ் ஒரு சிலது தப்பாக இருக்குது. அந்த பின்னாடி வந்து நம்ம கடைசியாக எடிட் பண்ணதில் சீரியல் நம்பர் போட்டதில் ஒரு சில ஆன்சர் தப்பாக வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அதில் இருக்கிறது உங்களுக்கு சந்தேகம்னு டவுட் வந்துச்சுன்னா உடனே நீங்கள் போடுங்க. நிறையா நண்பர்கள் அதில் போட்டு நம்ம டவுட்டை கிளாரிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? அதனால் நாளைக்கும் கிளாஸ் இருக்குது. இந்த டவுட் உங்கள் டவுட்ஸ் எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ. கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே அனுப்பியாச்சு, இருந்தாலும் நம்ம மறுபடியும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில். கூடவே இன்ஜினியரிங் டிராயிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் இருந்தாலும் சரி, இல்லை தியரியாக இருந்தாலும் சரி, நம்ம எது படித்தாலும் டிராயிங் வந்து ஃபிட்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் சேர்ந்தாலும்
அங்க வந்து உங்களுக்கு டிராயிங் தான் குடுப்பாங்க. ஒரு அந்த வேலை செய்ற இடத்துல அந்த ஜாப் சம்மந்தமா டிராயிங் தான் உங்களுக்கு வரும். நீங்க உங்களுக்கு வேலைக்கு சேர்ந்துட்ட அப்புறம், ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட், தியரில டவுட், இல்ல கால்குலேஷன் டவுட்னா நீங்க அந்த இடத்துல கூகுள் பண்ணி கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா டிராயிங்க நீங்க அப்படி தெரிஞ்சுக்கவே முடியாது. நீங்க டிராயிங் பார்க்க தெரிஞ்சா மட்டும் தான் அந்த கம்பெனில நிலைக்க முடியும். நல்ல பேர் வாங்க முடியும். எது ஒண்ணுமே ஒரு இங்கேயா இருக்கட்டும், நீங்க வேலை செய்ற கம்பெனியா இருக்கட்டும், எந்த இடத்துலயா இருக்கட்டும், இன்ஜினியரிங் டிராயிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நாளைக்கு மறக்காம எல்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. அதுல என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. மாடல் ஏதாவது குடுக்குற மாதிரி தானே இல்ல? அதனால நாளைக்கு கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து 100 கொஸ்டின்ஸ் இல்ல 75 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் மாதிரி தான் வைக்க போறோம். நேமா நெக்ஸ்ட் வெட்னஸ்டே அந்த மாதிரில இருந்து எக்ஸாம் தான் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கோம். கரெக்டாக வந்து நம்ம பிஹெச்எலோட கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் அப்படின்னு இருக்காது. எம்சிக்யூ பேட்டர்னில் நம்ம வச்ச தியரி எல்லாம் ஃபுல்லாக ஒரு நாள் எடுத்துருவோம். அப்புறம் ரீசனிங்கு, மேக்ஸு, அப்புறம் இன்ஜினியரிங் டிராயிங் இதெல்லாம் வச்சு எம்சிக்யூ பேட்டர்னில் வர வாரத்தில் இன்றைக்கி எப்படி நம்ம கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணோம் எம்சிக்யூ பேட்டர்னில் அந்த மாதிரி கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் டெஸ்ட்டு அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். வர வாரங்கள்லாம் இது மாதிரி அப்படி தான் இருக்கும். அப்புறம் இன்னும் கேட்டிருந்தாங்க ரீசனிங்க்கு வந்து சிலபஸ் அனுப்பலையே அப்படின்ட்டு. ரீசனிங்க்கு வந்து நம்ம பிஹெச்எல்லே வந்து சிலபஸ் தனியாக ப்ரொவைட் பண்ணல. அது ஜெனரலாக காமன் டாபிக் ரீசனிங் கொடுத்துட்டோம். ரீசனிங்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கு தகுந்த மாதிரி அதே ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குது ரீசனிங்கில். நம்ம பேசிக்காக நம்ம ஐடிஐக்கு என்ன பேசிக்காக இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுக்கிறோம். கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷனு, டைரக்ஷன்ஸு இது போல தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் இதுதான் வந்திருக்கு அப்படின்னு நம்மளோட இதில் இது பண்ணிகிட்ருக்கோம். அதான் அப்புறம் இந்த டெம்பரிங் கலர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. அதோட ஒரு சார்ட் வந்து நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணி குரூப்பில் ஷேர் பண்ணிடலாம். அந்த டெம்பரிங் கலர் என்னென்ன கலருன்ட்டு அந்த வெல்டிங் கிளாஸ் எடுக்கும்போது நம்ம இதை பற்றி இது பண்ண சொல்லுவோம். அப்புறம் ஒருத்தர் கேட்டிருக்கீங்க இன்ஜினியரிங் டிராயிங் ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஏற்கனவே 2வது முறை எடுக்கிறோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நம்ம ஹீட் ட்ரீட்மெண்ட்டும் அடுத்த வாரத்தில் ஒரு நாள் பிளான் பண்ணிக்கலாம். அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த டெம்பரிங் இதெல்லாமே நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். நம்ம 2 முறை கவர் பண்ணிடுவோம். இருந்தாலும் இன்னொரு முறை நம்ம அதை பற்றி பண்ணுவோம். அப்புறம் நாளைக்கு டர்னர் கிளாஸ் இருக்குது. அதனால் இன்ஜினியரிங் டிராயிங்கை வந்து இன்னொரு நாள் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பார்க்குறோம் அது எப்படின்னு நம்ம பேசிட்டு வாய்ப்பு இருந்தால் நாளைக்கு வேறு வெல்டர் ஃபேக்கல்ட்டி இருந்தால் நாளைக்கு விட்டுட்டு சாட்டர்டேக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இந்த பிளான் படி தான் நடக்கும். நம்ம அது என்னன்றதை நாளைக்கு அப்டேட் பண்ணிடுறோம். ஓகே. இன்னைக்கு செஷனை எல்லாரும் அட்டண்டன்ஸ் கொஞ்சம் போட்டுருங்க. அட்டண்டன்ஸ் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான செஷன் எடுத்த மோனசுந்தரன் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கலந்துக்கிட்டவங்க அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். படிச்சுட்டே இருங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அது மட்டும்தான் நமக்கு வெற்றியை தேடித்தரும். வேறு எதுவும் நமக்கு வெற்றி தேடித்தரதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் முயற்சி, பயிற்சி இது 2 தான். ஓகே, ஆல் த பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ. டுடே கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே.